Hey guys, see the climate. Come to Munnar. சென்னையில் அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் கிளம்பி போன இடம் தான் மூணார். நாங்கள் ரோட்வேஸ் தான் சூஸ் பண்ணோம். ஸோ இட் டுக் அரௌண்ட் 30 hours. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 99 காஃபி எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. சரி, அங்கே ஒரு காஃபி ஒன்று ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். காஃபி ஓகேவாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மசால் தோசை சாப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நாங்கள் பழனி வழியாக போகலான்னு பார்த்தோம். ஆனால் பைக் பாதிலே பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் மொபைல் பஞ்சர் கால் பண்ணி ஒரு அண்ணனை வர வச்சாச்சு. அவரும் நம்ம இன்ஜினியர் நண்பரும் சேர்ந்து பஞ்சரை ஒரு வழியாக ஒட்டிட்டாங்க. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம வீரா தான். யார் என்ன வேணா பண்ணுங்கன்னு தூங்கிட்டு இருக்காரு. இந்த பழனி ரூட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் எங்கே பார்த்தாலும் விண்வெளியாக இருந்துச்சு, செம்ம காத்தா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மறையூர் வழியாக மூணாருக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா அந்த ஜீப் சூப்பராக ஓட்டிட்டு இருந்தாரு. ஃபாரஸ்ட் ரிசர்வ் வழியாக தான் போனோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கணும்னு நினச்சோம். எங்கள் நேரத்துக்கு ஒரு மைல் தான் வந்துச்சு. அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளைமேட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸ் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிறுத்திட்டாங்க. இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் புக் பண்ண வில்லாக்கு வரணும்னு நினச்சோம். ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் தங்கின வில்லாவை உங்களுக்கு சின்ன ஒரு ஹோம் டூர் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேசஸான ஹால். அதுக்கப்புறம் 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் 4 பேர் படுத்துக்கலாம், இன்னொரு ரூமில் 4 பேர் படுத்துக்கலாம். ஒரு ஹாலில் எக்ஸ்ட்ரா பெட் போட்டுக்கலாம். கிச்சன் ப்ரொவிஷன் இருக்குது, பாத்ரூம், ஹீட்டர் எல்லாமே இருக்குது. ஒரு 10 பேர் வந்தாலும் தாராளமாக தங்கலாம் அந்த வீட்டில். நாங்கள் ஒரு 4 பேர் தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சஃபிஷியண்டாக இருந்துச்சு இந்த வில்லா. நாங்கள் ஒரே ரூமில் படுத்து அப்படியே ஜாலியாக தூங்கிட்டோம். அப்படியே ஒரு யூனோ மேட்சை போட்டு டே 1 சூப்பராக முடிச்சிட்டோம்.